ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு மாவு அரைக்க தெரியாதுன்னு ஃபீல் பண்ணுற உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தில் 2 கிலோ ரேஷன் அரிசி அல்லது இட்லி அரிசி 3 அல்லது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கூடவே 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவில் இட்லி, ஆப்பம், தோசை எல்லாமே நல்லா வரும். அதனால தான். கிரைண்டர் ஆன் பண்ணதும் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது 1/4 கிலோ உளுந்தில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருங்க. உளுந்து பொறுத்தவரை 1 ஹவர் ஊறினாலே போதும். ஃபர்ஸ்ட்டு அரிசியை அரைக்கும்போது கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. முழுசாக நைஸாக அரைக்காமல் கொரன்ற ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கோங்க. உளுந்தோட பதம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக கண்மை மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு ப்ளஸ் உளுந்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். இல்லை, நான் நைட் அரைச்சிட்டு நைட்டே கொஞ்சம் தோசை ஊற்ற போகிறேன் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் வெளியே வச்சு புளிக்க வச்ச பிறகு ஊற்றினீங்கன்னா நல்லா வரும். உள்ள இருக்க குவான்டிட்டி 4 பேருக்கு 2 நாளைக்கு தாராளமாக வர அளவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட்டலோ குறைச்சலோ பண்ணி அரைச்சிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.